ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் தீவிரவாத முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டன. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது ஒரு அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுசித்ரா. அவரிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்திய விமானப்படையின் தாக்குதலை தொடர்ந்து தற்போது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது ஒரு அவசர ஆலோசனையை நடத்திட்டு வருது. இது பற்றி விரிவான தகவல் என்ன? இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலை குறித்து தற்பொழுது பாகிஸ்தானுடைய மூத்த அமைச்சர்கள் அடங்கிய குழுவானது ஒரு அவசர பாதுகாப்பு ஆலோசனையை நடத்தி வருகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மஹமூத் குரேஷியினுடைய தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக உள்ள முடிவுகள் அந்த ஆலோசனையில் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பாகிஸ்தானுடைய அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக தற்பொழுது டெல்லியில் பிரதமர் தலைமையிலும் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்தும் இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதற்கு குறித்த ஒரு பாதுகாப்பிற்கான அவசர அமைச்சரவை கூட்டமானது டெல்லியில் பிரதமருடைய இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. மூத்த அதிகாரிகள், அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், நிதியமைச்சர் அருண் ஜேட்லி மற்றும் அஜித் தோவால் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் இஸ்லாமாபாத்திலும் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரேஷினுடைய தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்தியாவினுடைய இந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக பாகிஸ்தான் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என ஷா முகமது குரேஷி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதாவது ஜெய்ஷ் இ முகமது போன்ற அமைப்புகளை பாகிஸ்தான் எந்த விதத்திலும் தங்களுடைய இடத்தில் வைத்திருக்காது என்று கூறும் பட்சத்தில், அதே சமயம் தற்பொழுது இந்தியாவுடைய தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் தரும் விதமாக ஒரு பலத்த முடிவை எடுப்பதற்கான ஒரு அவசர ஆலோசனை கூட்டமாகத்தான் அதனை பார்க்க முடிகிறது. மற்றும் முக்கியமாக வெளியுறவுத்துறை அமைச்சர், அதாவது ஷா முகமது குரேஷி அவரை பொறுத்தளவில் புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தானுடைய ஈடுபாடு எந்த விதத்திலும் கிடையாது எனவும் அதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் அந்த தாக்குதலின் பொழுது கடந்த 14ஆம் தேதியை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் சார்பில் நடைபெறும் 2வது அவசர ஆலோசனை கூட்டமாகும். குறிப்பாக இந்தியாவினுடைய தாக்குதல் வரும் பட்சத்தில் அதற்கு எதிர்த்தாக்குதல் தரும் விதமாக பாகிஸ்தான் எப்பொழுதுமே தயாராக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் ஷா முகமது குரேஷி அவர்கள் கடந்த புல்வாமா தாக்குதலின் போது தெரிவித்திருந்தார். தற்பொழுது புல்வாமா தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் நடைபெறும் 2வது மிகப்பெரிய அவசர ஆலோசனை கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் பாலக்கோட் மற்றும் முசாஃபராபாத் பகுதியில் நடைபெற்ற அந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக நிச்சயமாக பாகிஸ்தான் தங்களுடைய செயல்களில் ஈடுபடும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடைய ஆலோசனை கூட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. நித்யா, இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல தற்போது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அவசரமான ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இது மட்டுமில்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் தற்போது பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் எந்நேரமும் பதிலடி கொடுக்க தயார் நிலையில் இருக்கக்கூடும். இந்திய தரப்புல எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லையில் செய்து தரப்பட இருக்கிறது, அது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருதா? நிச்சயமாக புல்வாமா தாக்குதலை அடுத்து இந்தியாவினுடைய ராணுவ படையை சார்ந்த 18 பட்டாலியனை சார்ந்த வீரர்கள் அதிகபட்சமாக காஷ்மீரினுடைய வேலி பகுதியில் இடம்பெயர்த்தி இருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளை சார்ந்த அதிகபட்சமாக, அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியானது கடந்த 14ஆம் தேதி புல்வாமாவில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு கடுமையான சர்ச்சைகள் சிக்கி வருகிறது. அதனுடைய அடுத்துதான் இந்தியாவுடைய ராணுவத்தை சார்ந்த 18 பட்டாலியனுடைய வீரர்களும் அங்கே நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாகிஸ்தான் ஏதாவது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில், அதாவது இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையானது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபடும்படி ஒரு உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகமும் சரி, பாதுகாப்பு அமைச்சகமும் சரி ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் ஏற்கனவே இந்தியாவின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதலாக அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பட்சத்தில் அதனை அனுப்புவதற்கான முழு
பொறுப்புல மத்திய அமைச்சகம் இருப்பதாகவும் உடனடியாக என்ன தேவை, அதாவது விமானப்படை மற்றும் ராணுவ வீரர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதனை செயல்படுத்தவும் இந்தியாவானது தயாராக இருப்பதாக அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது இந்தியாவை பொறுத்தளவில் ஜம்மு காஷ்மீர் பகுதியை மட்டுமல்லாமல் தலைநகர் டெல்லியிலுமே இந்த தாக்குதலை அடுத்து பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டு வருகிறது. ரோந்து விமானங்கள் இன்று அதிகாலை முதலே டெல்லியினுடைய பெரும்பாலான பகுதிகளில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக புல்வாமா, அதாவது தெற்கு காஷ்மீர் பகுதியான புல்வாமா மற்றும் பாலக்கோட், லெத்தாபோரா உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதுகாப்பானது முன்னெப்பொழுதும் இல்லாத விட அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. நித்யா, ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இன்று அதிகாலையில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் தீவிரவாத முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டன. அதன் தொடர்ச்சியாக தற்போது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அவசரமான ஆலோசனைக் கூட்டத்தை தற்போது நடத்திட்டு வருகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது குரேஷி தலைமையில் இந்த ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டும். உங்கள் தகவலுக்கு நன்றி.